கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியில் ஒவ்வொருத்தருடைய பேச்சு வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து சொல்கிறேன். ஏன் பூமியில் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஏன் நாமளே கிறிஸ்தவர்களாகிய நாமளே சரியாக பேசாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வைக்கிறோம். அதை குறித்து நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். என்ன வாய் இது? வாயா கால்வாயா? பேசுனா இப்படி நாறுது. ஒரு அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகளை உங்கள் வாயிலேருந்து புறப்படுது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. உன் வாயில் கத்தி வச்சிருக்கிறியா? இப்படி பேசி எல்லாரையும் வெட்டுற. அதாவது எல்லாரும் அவங்கள விட்டு விலகி போகிற மாதிரி வெட்டி வெட்டி விடுவாங்க. அவங்க வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை என்ன செய்யும்? விலக வச்சிரும். இன்னொன்று, ஒவ்வொருத்தரும் பேசுகிறது பார்த்திங்கன்னா, அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாயில் மைக்கை விழுங்கின மாதிரி பேசுவாங்க. இப்படி கத்தி கத்தி பேசுகிற, மைக்கை விழுங்கிட்டியா? கொஞ்சம் மெதுவாக பேசலாமே என்பார்கள். நீ பேசுனா கேட்கவே முடியல, கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன். சிலவங்க பேசும்போது வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை, கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி வாயில் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் மற்றவர்களை குற்றப்படுத்தியே சிலவங்க பேசுவாங்க. ஒரு சிலர் சபிச்சிடுவாங்க. சபிக்காத நாளே இல்லை, சபிச்சுட்டு பேசுவாங்க. ஒரு சிலர் நெகட்டிவாக பேசுவாங்க, பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. நல்ல வார்த்தையை அவங்க வாயிலேருந்து வரவே வராது. இப்படி நடந்துடும், ஐயோ அப்படியே நடந்துடும் அப்படின்னு நெகட்டிவாகவே பேசுவாங்க. ஒரு சிலர் பேசுகிறது பார்த்திங்கன்னா, கதை நல்லாவே அடிப்பாங்க. ஒன்றை 10 கோர்த்து எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க. ஒன்றுமே நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரியும், பார்த்த மாதிரியும், கேட்ட மாதிரியும் எப்படி எல்லாம் பொய் சொல்லுவாங்க தெரியுமா? பாப்பா, பொய்க்கு பிதா மாதிரி பேசுவாங்க. பேசுனா வாயை மூடவே மாட்டாங்க. ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய் வலிக்குமா வலிக்காதானே தெரியாது. பொழுது போகிறத எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணணுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணுவாங்க. வீணாக பேசுவாங்க. வீணாக பேசி நாட்களை வேஸ்ட்டு பண்ணுவாங்க. ஒரு வீட்டை சுத்தம் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயங்கள், எப்படி சொல்கிறது, 1 மணி நேரம் ஆண்டவருக்கு ஜெபத்தை ஜெபிக்க மாட்டாங்க, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போக மாட்டாங்க. வீணாக மற்றவங்களை பற்றி புரளை பேசுகிறது, இப்படி வீணான வார்த்தைக்கு தன் வாயை அவர்கள் வீணாய் கழிப்பார்கள். அதுக்கு தான் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வீணான வார்த்தைக்கு தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்கணுமா. எச்சரிக்கையாக இருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களிடம் இருந்தால் இனி பேசாதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் கேட்குறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகபடி பேசுங்க. ஆசீர்வாதத்தை அண்டி சபியாத இருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நாம் இதே வாயிலாக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் சபிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவரை போல அன்பான வார்த்தையை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத, ஒரு சமாதான வார்த்தைகளை பேசுங்க. பேசுவோமா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.